Hello everyone, welcome to all, welcome to today's session. In our today's session, we are going to discuss about UK-Mauritius relations. Here the topic is UK to return Chacos to Mauritius in a historic deal. Here look at the map. இந்த மேப்பில் நீங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம பேசக்கூடிய டாபிக் ரிலேட்டடான ஐலாண்டு வந்து இதுதான். அதாவது சாக்கோஸ் ஆர்கிபெலோ, அதே மாதிரி வந்து டியாகோ கார்சியோ, இதுதான் அந்த ஐலண்ட்ஸு. ஆக்சுவலாக இது எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாட்டட் லைன் சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்து பிரிட்டிஷ் இந்தியன் ஓசன் டெரிட்டரி டியூரிங் பிரிட்டிஷ் காலனியல் எரா. அவங்களுடைய காலனியல் எராவில் இந்த இது எல்லாமே, இந்த பார்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் இந்தியன் ஓசன் டெரிட்டரியை அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த சூழ்நிலையில் தான் இந்த மொரீசியஸுடைய ஐலாண்டு வந்து எதில் வந்துடுது அப்படின்னா BIOT அப்படின்னு சொல்லக்கூடிய பயாட்டில் உடைய கண்ட்ரோலில் வருது. எங்கேருந்து எடுத்துடுறாங்க? மொரீசியஸ்லேருந்து இவங்க எடுத்துடுறாங்க 1965. ஏன்னா 1960 இந்த மொரீசியஸ் வந்து யாருடைய காலனியல் ரூல் வருது அப்படின்னா பிரிட்டிஷுடைய காலனியல் ரூலில் வருது. அதனால் இந்த ஐலாண்டை வந்து பிரிட்டிஷ் இந்தியன் ஓசன் டெரிட்டரியின் கீழே இதை வந்து கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அப்புறம் மொரீசியஸ் வந்து 1968 அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, independence gave British gave independence to the Mauritius 1968. After that, they refused to hand over the sovereignty of Chacos archipelago to the Mauritius. ஸோ இதுதான் அந்த டிஸ்பியூட் வர்றதுக்கான ஒரு ரீசன். வாங்க அந்த டிஸ்பியூட்டுடைய என்ன இம்பார்ட்டன்ஸ் நம்ம பார்ப்போம். இந்த காலனியல் எரால பொறுத்தவரை இந்த சாக்கோஸ் ஆர்கிபெலோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பேசின மாதிரி அது ஒரு குரூப் ஆஃப் ஐலண்ட் இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடியது. இது யாருடைய கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா அண்டர் த பிரிட்டிஷ் கண்ட்ரோலில். 1960s பார்த்தீங்கன்னா மொரீசியஸ் வந்து அண்டர் த பிரிட்டிஷ் காலனி. அதனால தான் அந்த சாக்கோஸ் ஆர்கிபெலோ வந்து எதுலேருந்து செப்பரேட் பண்ணிடுறாங்கன்னா மொரீசியஸ்லேருந்து செப்பரேட் பண்ணி அண்டர் த பிரிட்டிஷ் இந்தியன் ஓஷன் டெரிட்டரியாக பயாட்டில் அதை கொண்டு வர்றாங்க. இந்த செப்பரேஷன் வந்து எதை தொடர்ந்து வருது அப்படின்னா, இந்த பிரிட்டிஷ் வந்து கிரியேட்டட் இந்தியன் ஓசன் டெரிட்டரி, பிரிட்டிஷ் இந்தியன் ஓசன் டெரிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுறாங்க 1965. அந்த இதனால தான் என்ன ஆகுன்னா அந்த ஆர்கிபெலோவும் செப்பரேட்டட் ஃபார் மொரீசியஸ் 1965. ஓகே, 1968 மொரீசியஸ் கெயின் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் பிரிட்டன். பட் இந்த சாக்கோஸ் ஆர்கிபெலோ பார்த்தீங்கன்னா ரிமைன் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் பயாட். இந்த யூஎஸுடைய மிலிட்ரி பிரசன்ஸை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா, இந்த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஐலாண்ட் இன் சாக்கோஸ் ஆர்கிபெலோ இஸ் டியாகோ கார்சியோ. இந்த இது பார்த்தங்க, இந்த மேப்பை பார்த்தீங்க அப்படின்னு தெரியும். இந்த டியாகோ கார்சியோ அப்படின்றது, இங்கே இருக்கக்கூடிய இந்த டியாகோ கார்சியோ அப்படின்றது பிரிட்டிஷோடைய அந்த மிலிட்ரி பேஸாக அங்கே வந்து யூஸ் பண்ணிக்கிறான். பிரிட்டிஷ் யூஎஸ் டீல் பண்ண ஒரு மிலிட்ரி பேஸாக வந்து அங்கே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, அந்த டியாகோ கார்சியோ அப்படின்றது எப்போலேருந்து 1970. இப்போ யூகே இதை என்ன பண்ணுறாங்கன்னா யார்கிட்ட லீஸ்க்கு விட்றாங்க அப்படின்னா யூஎஸ்கிட்ட லீஸ்க்கு விட்றாங்க ஃபார் மிலிட்ரி பர்பஸ்க்காக. அப்போ இதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷனாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸுக்காக. இந்தியன் ஓஷன்ஸ் அந்த அதை தாண்டி, அதாவது இது பார்த்தீங்கன்னா இந்த தீவு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 500 கிலோமீட்டர் சவுத் ஆஃப் மாலத்தீவ்ஸில் தான் இந்த தீவு பார்த்தீங்கன்னா இருக்கும். யூஎஸுடைய மிலிட்ரி பிரசன்ஸாக நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த காரணத்தினால என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே இருந்த சாக்கோசியர்ஸ் பூரா ஃபோர்ஸ்ஃபுல்லி தி ரிமூவ்டு ஃப்ரம் தி ஐலாண்ட் பை த பிரிட்டிஷ் கவர்மெண்ட். கிட்டத்தட்ட ஒரு 1500 சாக்கோசியன்ஸ் வேர் டிஸ்பிளேஸ்டு ஃப்ரம் திஸ் ஐலாண்ட். இதனால தான் இந்த டிஸ்பியூட்டே கிரியேட் ஆகுது. ஒரு லீகல் அண்ட் டிப்ளமேட்டிக் டிஸ்பியூட் அரைஸ் ஆகிறதுக்கு காரணம் அதுதான். ரிமூவல் ஆஃப் சாக்கோசியன்ஸ் அண்டு ஹேஸ் பீன் அன் ஆன்கோயிங் லீகல். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெயினாக வந்து டிப்ளமேட்டிக் டிஸ்பியூட் வந்து அரைஸ் ஆகிறது எதுலன்னா இந்த சோவெர்னிட்டி ஆஃப் த சாக்கோஸ் தான். சாக்கோஸ் ஆர்கிபெலோ சோவெர்னிட்டி யார்கிட்ட இருக்கணும்? ஆக்சுவலாக என்னென்னா இது வந்து மொரீசியஸுடைய இதுதான், தீவு தான். இதில் தான் அங்கே உங்களுக்கு டிஸ்பியூட் ஆகுது. இப்போ மொரீசியஸ் என்ன செய்கிறாங்கன்னா 1965 இருந்தே என்ன அப்படின்னா எஸ் கன்சிஸ்டன்ட்லி கிளைம் சாக்கோஸ் ஆர்கிபெலோ இஸ் அ பார்ட் ஆஃப் டெரிட்டரி அண்ட் பிரிட்டிஷ் செப்பரேஷன் ஆஃப் ஐலாண்ட் 1965 வாஸ் இல்லீகல் அப்படின்றது தான் அவங்க கிளைம் பண்ணுறாங்க. இப்போ இதை வந்து இன்டர்நேஷனல் ஐசிஜேக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் 2019
அவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மொரிஷியஸுக்கு ஃபேவராக தான் அவங்களும் சைட் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, யூகேஸ் கண்டினியூடு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த சாக்கோஸ் ஆர்கிபெலோ வாஸ் அன்லாஃபுல் அண்ட் தட் ஐலாண்ட் ஷுட் பி ரிட்டர்ன் டு மொரிஷியஸ் அப்படின்றதான் ஐசிஜியோடைய ஸ்டாண்டர்டும் அங்கே. ஸோ இதனுடைய அவுட்கமாக தான் ரீசன்ட் அக்ரிமெண்ட்டு அங்கே வருது. ஆஃப்டர் இயர்ஸ் ஆஃப் நெகோசியேஷன் யூகே மொரிஷியஸ் ஹேவ் ரீச்ட் அன் ஹிஸ்டாரிக்கல் பொலிட்டிக்கல் அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சோவர்னிட்டி ஓவர் சாக்கோஸ் ஆர்கிபெலோ டு மொரிஷியஸ்ட்டை கொடுக்குறத அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த அக்ரிமெண்ட்டில் சில ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த யூகே மிலிட்ரி பேஸாக யூகே யூஎஸ் மிலிட்ரி பேஸாக யூஸ் பண்ணக்கூடிய டியாகோ கார்சியோ வந்து ரிமைன் என்ன பண்ணுவாங்கன்னா, ரிமைன் அண்டர் த யாருடைய கண்ட்ரோலில் இருக்கும், யாருடைய மிலிட்ரி பேஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகே யூஎஸ் மிலிட்ரி பேசுகிறாங்க. பட்டு அதனுடைய சொவரனிட்டி மட்டும் யார்கிட்ட போயிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொரிஷியஸில் போயிருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு 99 இயர்ஸ் வந்து லீஸ்க்கு வந்து அவங்க எடுத்திருக்காங்க. அதனால வந்து அது கண்டினியூவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொவரனிட்டி அஸ் யூஸ்வல் வந்து இட் கோஸ் டு த மொரிஷியஸ் அப்படின்றதான். த ரிட்டர்ன் ஆஃப் சாக்கோஸ் ஆர்கிபெலோ இது மெயினாக என்னென்னா, இட் இஸ் அவுட்கம் ஆஃப் டீகாலனைசேஷன். அதனுடைய அவுட்கம் தான் இது. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த அக்ரிமெண்ட்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, டிப்ளமேட்டிக் அச்சீவ்மெண்ட் ஃபார் மொரிஷியஸ் அண்ட் சாலிடிஃபையிங் இட்ஸ் சாவரனிட்டி ஓவர் த சாக்கோஸ் ஆர்கிபெலோ. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இட் ரிவீல்ஸ் சேஞ்சிங் ஆட்டிடியூட்ஸ் வாஸ் காலனியல் எரா டிஸ்பியூட்ஸ். மெயினாக ரெஸ்பெக்டிங் இன்டர்நேஷ்னல் லா, அது ஒரு விஷயம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இது வந்து அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறது தான் அது நியாயமானது அப்படின்றது தான் அவங்களுடைய தீர்ப்புலையுமே அவங்க சொல்கிறாங்க. அப்போ ரிட்டர்ன் ஆஃப் ஐலாண்ட் அலைன் வித் குளோபல் மூமெண்ட்ஸ் அட்வொகேட்டிங் ரீஸ்டோரேஷன் ஆஃப் டெரிட்டரி டு தேர் ரைட்ஃபுல் ஓனர். அதுதான் அங்கே வந்து எதை சொல்கிறது அப்படின்னா, ரீஸ்டோரேஷன் ஆஃப் டெரிட்டரிஸ் டு தேர் ரைட்ஃபுல் ஓனர் அண்ட் ரைட்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்டு பீப்புள்ஸ். இந்த டிஸ்கஷன்ஸில் வி ஹவ் கம் டு கன்க்ளூஷன். த கீ டேக்வேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, யூகே மொரிஷியஸ் அப்படி ரீச்டு லேண்ட்மார்க் அக்ரிமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சாக்கோஸ் ஆர்கிபெலோ பேக் டு மொரிஷியஸ் ஆஃப்டர் 50 இயர்ஸ். ரெண்டாவது விஷயம், தி அக்ரிமெண்ட் அட்ரஸ்ட் ஏ லாங் ஸ்டாண்டிங் டெரிட்டோரியல் டிஸ்பியூட்ஸை கம்ஸ் டு அன் எண்ட். ஏன்னா இந்த லாங் ஸ்டாண்ட் டெரிட்டோரியல் டிஸ்பியூட்ஸ் ரூட்டட் இன் காலனியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் த ரீஜன். அப்போ இதிலிருந்து வந்திருந்தது ஒரு கிட்டத்தட்ட 50 இயர்ஸாக இருந்த ஒரு டிஸ்பியூட்டு கம்ஸ் டு அன் எண்ட் பை திஸ் அக்ரிமெண்ட்ஸ். இட் இஸ் த அவுட்கம் ஆஃப் டீகாலனைசேஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, யூஎஸ்டி மிலிட்ரி பேசஸ் ஆன் டியாகோ கார்சியோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அசெட்டாக பார்க்குறாங்க. இட் வில் கண்டினியூ டு ஆப்ரேட் பேலன்சிங் sovereignty ரைட்ஸ் வித் செக்யூரிட்டி நீட்ஸ். Then India has welcomed the agreement, viewing it as a positive step towards the regional stability and enhance the maritime security cooperation. So I hope all of you understood about this historic deal between UK and Mauritius. Once again, I thanks to all. We will meet another one session with another one important topic. Thank you to all. Thank you everyone.